to Kavya Suren Paris from Spain. இப்போ வந்து நம்ம லூச்னு ஒரு மொனாஸ்ட்ரியில் இருக்கோம். இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இப்போ தான் எந்திரிச்சோம். காலையில் 9 மணி. நேற்று பயங்கர டயரில் தூங்கிட்டு இன்னைக்கு காலையில் இப்போ தான் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க இந்த ஹோட்டல்லையே. அதை போய் சாப்பிட போகிறோம். வாங்க என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். மார்னிங்க்கு சீஸு, சொரிசோ, அப்புறம் டர்க்கி பிரெஸ்ட்டு, பாயில்டு எக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டைமுக்கு. ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி, அது போக சீரியல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ள கான்டினென்டல் ஸ்டைலில் தான் எல்லாமே இருக்குது. லைக் ஜூஸஸ், ப்ரெட்டு அதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து பாயில்டு எக்ஸு, அதுக்கப்புறம் டோஸ்டட் ப்ரெட், அது கூடவே கொஞ்சம் பச்சைக்கறியெல்லாம் வச்சுட்டு, அப்புறம் சீஸும் நிறையா இருந்துச்சு. சீஸும் எடுத்துகிட்டு, ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் அப்படியே உட்காந்து ஜாலியாக இந்த ஒரு ஆம்பியன்ஸில் சாப்பிட்லாம் அப்படின்னு. செமையாக இருக்குது இங்கே, நிறையா குருவி அது இதுன்னு. ஸோ ரொம்ப காமாக இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு இன்றைக்கி வெளியே வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் காவியாவுக்கு தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப குஷியோ? காவியா ஏதோ பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா போல். யூகே ஸ்டைலில், ஐரிஷ் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு, ஸ்க்ராம்பிள் எக்ஸ் அது இதுன்னு இருக்கும்னு நினச்சிருப்பா போல். ஆனால் அதெல்லாம் இல்லைனால கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கா. நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்க்ராம்பிள் எக்ஸ் வச்சுருப்பாங்க, பேக்கன் வச்சுருப்பாங்க, சாசேஜ் வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் டோஸ்டீஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ப்ரெட்டு, இந்த சீஸு, அதுக்கப்புறம் ஹேம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. அதனால எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு பிடிக்கல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் சாப்பிட்றதுக்கு சோறு கொடுக்குறாங்க, அதனால சாப்பிட்டுட்ருக்கேன். நிறைய இதாக பறக்குதுல்ல தேனி. நிறைய தேனியாக இங்கே பறந்துட்டுருக்கு. ஒரு இடத்துல வந்துட்டு தேனி என்ன இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துல ஃபுல்லாக தேனியாக மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த இதில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தேனி தான் உட்காந்துட்டு இருக்கு. எல்லாரும் ட்ரக்கிங் அது இதுன்னு கிளம்பிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த மானஸ்ட்ரியில் இருந்தோம். இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு, இதை சுற்றி மவுண்டெயின்ஸ் இருக்குது. இந்த மவுண்டெயின்ஸில் ட்ரக்கிங் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. பேக் அந்த ட்ரக்கிங் போகிறதுக்கான ஸ்டிக்கெல்லாம் தூக்கிட்டு. நம்ம குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு குயிக்காக ரூமுக்கு வந்து கிளம்பிட்டு இப்போ வந்து லூக்ன்ற சாங்சுரி வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வந்து சர்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த லூக்னு சொல்கிறாங்க, லூச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மயோகிஷ் லாங்குவேஜில். இது ஒரு மொனஸ்ட்ரி ப்ளஸ் வந்து சாங்சுரி. இது வந்து பில்கிரிமேஜில் கிறிஸ்டியன்ஸ் வந்து இங்கே வந்து புனித யாத்திரை மாதிரி இங்கே வராங்க நிறைய பேர். பட் ஆனால் இது ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட்காகவும் நிறையா யூஸ் பண்ணுறாங்க இந்த அக்காமடேஷன்ஸ்லாம். இது ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து சண்டே மாஸ் நடந்துட்டுருக்கு உள்ளே. நாங்களும் உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான் இருக்கோம். முடிச்சுட்டு கொயர் வேறு இருக்குது. நாங்கள் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உள்ள. Nosaltres venim a celebrar l'amor que Déu ens té i en el si d'aquesta Eucaristia
உள்ள போனோம் சர்ச்சுக்குள்ள. செம்மையா பாடிட்டு இருந்தாங்க. ஏஞ்சலிக் வாய்ஸ்ல வந்துட்டு அவங்க கொயர் பாடிட்டு இருந்தாங்க. கேட்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே புரியவே இல்ல அவங்க பாடினது எதுவுமே. பட் கேட்கறதுக்கு வந்து காதுக்குள்ள அப்படியே ஸ்வைன்னு அப்படியே உள்ள போச்சு. அவங்க பாடுறது எல்லாமே அவ்வளோ இதுவா வந்துட்டு வாய்ஸ் இருந்துச்சு. ஓகே, சர்ச் பார்த்து முடிச்சாச்சு. இங்கேயே வந்துட்டு இன்னும் நிறைய அட்ராக்டிவ் பிளேசஸ்லாம் இருக்கு. அத பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இப்போ அந்த சர்ச் முடிச்சுட்டு வெளியே போயிட்டுருக்கோம். வெளியே தான் எல்லாமே இருக்குது. வெளியிலேருந்து ஒரு டூர் மாதிரி வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஓகே, இதுதான் நம்ம தங்கி இருக்கிற அந்த மொனாஸ்ட்ரி. சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறையா கிறிஸ்டியன்ஸ் புனித யாத்திரைக்காக வராங்க, டூரிசம்காகவும் வராங்க. இது வந்து 13th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ பெருசாக வந்து அப்போ இருந்திருக்காது. கிராஜுவலாக அதுக்கப்புறம் வந்து கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணி இப்போ வந்து இது வந்து இவ்வளோ பெரிய கேம்பஸாக வந்து மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி வில்லேஜாகவே இருக்கு. லைக் ஸ்டோர்ஸில் இருந்து ஸ்விம்மிங் பூல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பார், கெஃபே, சர்ச் எல்லாமே இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா இன்னைக்கு நம்ம இதுக்குள்ளேயே வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த குட்டி டூரோட ஸ்டார்டிங். இங்கே உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நாங்க பொட்டானிக்கல் கார்டனை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்க வந்துட்டு நிறைய மயோக்கால இருக்க எல்லா செடி கொடி எல்லாம் வந்துட்டு இங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நிறைய கார்டன்ல வந்துட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, ஒரு சில மரம்லாம் வந்துட்டு இல்லாம போயிருக்கும்ல, அந்த மாதிரி மரமும் வச்சிருக்காங்க. உள்ள வரபோதே ஒரு ஹெர்பல் ஸ்மெல் அடிக்குது இந்த இடத்துக்கு. ரொம்ப அது வந்துட்டு நம்ம ஊர்ல வந்து யூக்கலிப்டஸ் ஸ்மெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இங்க வந்துட்டு வேற ஏதோ ஹெர்ப்ஸ் வந்து வளர்க்குறாங்க. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. சூப்பரா இருக்கு வேற. நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டன் போகிற வழியிலேயே இந்த மொனாஸ்ட்ரியோட ஸ்கூல் இருக்கு. நேற்றே சொல்லியிருந்தாங்க செக்இன் பண்ணுறப்பவே இங்கே இந்த ஸ்கூல் இருக்கு, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்கன்னு. உள்ள அந்த கொயரில் பாடிட்டு இருந்தவங்க கூட இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. பெரிய பிளே கிரவுண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்குது. ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இதை பார்த்தா. 200 இல்லை, மோர் தென் தேட். பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள என்டர் ஆகுறோம். பெரிய கார்டன் போல ஆக்சுவலி. லூச் மயோக்கா பொட்டானிக்கல் கார்டன். நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான் இருக்கு. எல்லா ட்ரீயோட பேரும் எழுதி வச்சு அது எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க எல்லாம். வாட்டர் ஃபவுண்டைன்லாம். இதுக்குள்ளேயே வந்துட்டு மேன்மேட் வாட்டர் ஃபால் மாதிரி பண்ணியிருக்காங்க சின்னதா. அந்த தண்ணி சத்தமும் இந்த காடுக்குள்ள இருக்க சத்தமும் கேட்கும்போது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு காதுக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப தெரப்பாட்டிக்கா இருக்கு. யாராவது டிப்ரெஷன்ல எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இங்க வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃபுல்லாகவே அந்த யூக்கலிப்டஸ் ப்ளஸ் கேம்பர் ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்கு. அந்த காலத்தில் இந்த இந்த மொனாஸ்ட்ரியில் வசிச்சுட்டு இருந்த மாங்ஸ் எல்லாம் வந்து இதில் இந்த பொட்டானிக்கல் கார்டன் இந்த மவுண்டன்ஸில் இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்து தான், மூலிகைகள்லாம் எடுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சித்தா மாதிரி தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் அந்த காலத்துலாம் வந்து கண்டிப்பாக குதிரை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மொனஸ்ட்ரிக்கு வரக்கு. ஸோ குதிரையில் வரவங்களாம் இப்படியே இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்துட்டு அவங்களோட குதிரை, அவங்களோட கேட்டில்ஸ்லாம் வந்து இங்கே கட்டி போட்டு இங்கே அதுக்கு தீவனம் போட்டுட்டு உள்ளே போயிடுவாங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு தங்கி இருந்துட்டு சேவையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இங்க வந்து ஒரு 13th சென்ச்சுரி அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்துட்டு மேரிய பார்த்துருக்கான். மேரி சிலைய பார்த்தோன்னே ஒரு குகைக்குள்ள இருந்திருக்கு அந்த மேரி சிலை. அதை பார்த்தோன்னே எடுத்துட்டு போய் டவுனுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். டவுனுக்கு எடுத்துட்டு போயிட்டு வச்ச உடனே கொஞ்ச நேரத்துல காணாம போயிருச்சான் சிலை. திருப்பி இங்கேயே வந்து இருந்துச்சான். அதனால திருப்பி எடுத்துட்டு போய் டவுனுக்குள்ள வச்சானா. அதுக்கப்புறமும் வந்துட்டு சிலை வந்துட்டு அங்க காணாம போயிட்டு இருக்கு. இங்க இந்த கேவ்ஸ்லயே வந்து இருந்திருக்கு. இன்னொரு வாட்டியும் இதே மாதிரியே நடந்திருக்கு, 3வது வாட்டியும். அதுக்கப்புறம் 4வது வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இதை எடுத்துட்டு வர வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும்,
இங்கேயே வந்துட்டு இந்த மாங்ஸ்லாம் வந்துட்டு ப்ரே பண்ணட்டும், எதுக்கு நம்ம டவுனுக்கு எடுத்துகிட்டு போகணும், திருப்பி திருப்பி இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த சிலைய வந்துட்டு அந்த சர்ச்சில் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாங்ஸ்லாம் வந்துட்டு வந்து அங்கேயே வழிபட்டுட்டு பில்கிரிமேஜ் வரவங்களும் நடந்தே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்களாம். அப்போ உருவானது தான் இந்த மொனாஸ்ட்ரி, இந்த சாங்சுரியும். ஃபுல்லாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹோட்டலாகவும் இது பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் புனிதாத்திர வராங்களோ அவங்களும் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. ப்ளஸ் டூரிஸ்ட்டும் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே ஸ்டே பண்ணால் ரெஸ்டாரண்ட்டு, ஸ்விம்மிங் பூலு, கார்டனு, ஹைக்கிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு ரெசார்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடமே. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. அந்த வின்டேஜ் வைப்ஸ் பழைய காலத்தில் இருந்ததையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போதே நல்லா இருக்கு. இந்த சாங்சுரி வந்து பெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ எல்லாரும் அவங்களோட பெட் டாக்ஸு, பெட் கேட்ஸ்லாம் கூப்பிட்டு கூட வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. குழந்தைங்களாம் செம ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸ்விம்மிங் பூலு, ப்ளே பார்க்கு, பெரிய கிரவுண்டு, பாஸ்கெட் பால் கோர்ட்டுன்னு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. இந்த சாங்சுரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் பீச் போகிறோம். இங்கேருந்து நேராக கார் பார்க்கிங் போயிட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பீச் கிளம்ப வேண்டியதான். அங்கே போயிட்டு என்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எஸ், லெட்ஸ் கோ. போவோம். Until then, it's bye from Kavya And Suren. Bye Bye bye.